ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெமி R4C மாடல் சென்ட்ரிஃபியூஜ். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் ஆனு, இது வந்து லிட்டு பழைய மாடலு. ஸோ இது வந்து லிட்டு ஓப்பன் மாடலு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்விங் அவுட் ரோட்டர் கொடுத்துருக்காங்க 15 ml. இதுக்கு வர டியூப் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வித் கிராஜுவேஷனோடவும் வித்தவுட் கிராஜுவேஷனோடவும் வரும். ஸோ இது வந்து 8x15 ml மாடலு, அந்த ரோட்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரோட்டர் லாக் பண்ணிவிட்டு மெயின் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த 0-0ன்னு பண்ணுது இல்லைங்களா. ஸோ இந்த மோடில் பார்த்திங்கன்னா இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இது வந்து கண்டினியூஸ் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே கண்டிஷனில் நீங்கள் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீட் நீங்கள் எப்போ வந்து ஆஃப் பண்ணிங்களோ அது வெளில கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டைமர் வேணும் அப்படின்னா இது RPM செட் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 2 to 3 minutes டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட என்ன டைமோ அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு 10 minutes ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 10 + 2 அல்லது 3, ஸோ 12 or 13 minutes செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சென்ட்ரிஃபியூஜிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ 13 செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணி முடிச்சு என்ட்ரு ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா RPM 0ல் இருக்குது. இப்போ எப்போவுமே இந்த நாபை வந்து எனி டைப் ஆஃப் சென்ட்ரிஃபியூஜாக இருந்தாலும் எப்போவுமே லெஃப்ட் மோஸ்ட்டில் வச்சுட்டு தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணணும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சவுண்டு கேட்குது இல்லைங்களா. அது எதுக்குன்னா இந்த மாதிரி ரன்னிங்கில் இருக்கும்போது லிட்டை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சொலினாய்டு வால்வு வச்சு லாக் பண்ணுறாங்க. அதே போல் இந்த மாதிரி லெபார்ட்டரி சென்ட்ரிஃபியூஜ் மாடல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 கிராஸ் பண்ணும்போது 1000 to 2000 அந்த RPMல் இருக்கும்போது ஒரு மாதிரி மைல்டு வைப்ரேஷன் இருக்கும். அது நெக்லிஜிபிள் தான். ஸோ அதை குறித்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் அதே மாரி ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்டே ஆடுற அளவுக்கு ஓவராக வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அந்த அலுமினியம் பக்கெட்டில் பார்த்திங்கன்னா SS பக்கெட்டு, அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பக்ஸ், சேஃப்டி பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கா, சேம் சைஸில் தான் இருக்கான்னு பார்த்துக்கணும். கீழே பாட்டமில் ஒரு ஸ்க்ரூ போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் இல்லை, ஏன்னா கீழே பாட்டமில் ஒரு 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அதனால் இந்த பிளேட்டுக்கும் இந்த யூனிட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் எடுக்கிறதுனால அந்த சவுண்ட் வந்தது. இப்போ வரல. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, பாடியோட வைப்ரேஷன் இல்லை. ஸோ எப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமர் முடிஞ்சோடனே இந்த லைட் ஆஃப் ஆகிட்டு 0-0ன்னு வந்து நின்றுட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஆஃப் ஆகிடும். தட் மீன்ஸ் என்னென்னா மோட்டருக்கு பவர் போகாது, இங்கே ஆட்டோமேட்டிக்காக RPM வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நீங்கள் கண்டினியூஸ் மோடில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ரெகுலேட்டர் மட்டும் ஃபுல்லாக 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா RPM ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ரெடியூஸ் ஆகி முடித்த உடனே ஜஸ்ட் இந்த ஆஃப் பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு லெட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ரோட்டர் உங்களுக்கு சுற்றுறதை காமிக்கிறதுக்காக அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் செக் பண்ண வேண்டியது இந்த ரப்பர் பக்ஸு. இந்த ஒரு மாதிரி சேஃப்டி ரப்பர் இது அந்த மெட்டல்லையும் கிளாஸையும் ப்ளைனாக போட்டிங்க அப்படின்னா ரன்னிங்கில் இருக்கும்போது உடஞ்சிரும். ஸோ அதுபோல் இந்த மாதிரி சேஃப்டி ரப்பர் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துலேயும் எல்லா பக்கெட்லேயும் இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்படி ஒரு வாட்டி இருந்தும் இது மாதிரி அன்ஷேப்பில் இருக்கான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஷேப்பில் இருக்குது. இது பாருங்களேன், ஸோ ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் கொடுக்கும். அப்போ என்னென்னா ஓவரால் ரோட்டர் வந்து ரொம்ப வைப்ரேஷன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்டும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு சென்ட்ரிஃபியூஜ் இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து R8C, இது R4C, ரெண்டுலேயுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 16x15 ml கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பக்கெட்டு தூக்கி இதுக்கும் இந்த பக்கெட்டு தூக்கி இதுக்கும் போட்டுருவாங்க. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா
ஒரு டைம் கொடுக்குற பக்கெட்லோட வெயிட் கம்மியாக இருக்கும், இன்னொரு டைம் கொடுக்குற பக்கெட்னோட வெயிட் வந்து வேரி ஆகும். தட் மீன்ஸ் ஒன்று கூட இருக்கலாம் இல்லை குறைச்சிருக்கலாம். ஸோ அப்போ இதையும் மிங்கிள் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக வெயிட் பேஸ்டில் அது வந்து இம்பேலன்ஸ் ஆகும். இப்போ ஆக்சுவலி கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டு அதுதான். ஸோ அதை மாற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் வச்சு ஒரு வெயிட் போட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கரெக்டான இருக்கிற வெயிட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டால் இப்போ அது சுத்தமாக வைப்ரேஷன் இல்லை.